நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஆரம்ப ஜெபத்தை எடுத்த ஐயாவை தேவன் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த முடிவு ஆராதனையின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மீதமான திருச்சபையும் புளித்த மாவும் என்ற தலைப்பில் நம்ம ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோங்க. பெரும்பாலும் ஊழியம் செய்த நாட்களில் அவர் இந்த பூமியில் இருந்தபோதே மெய்யான திருச்சபை எது, அந்த திருச்சபையை அடையாளம் கண்டு கொள்வது எப்படி என்பதை அவர் ஒரு ஓமையாகவே பேசி வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. அதுதான் வாலிப சங்கத்தில் கேள்வி வச்சோம். முத்தூதுவை பற்றி ஒரு ஓமை வேதாகமத்தில் இருக்குது. அந்த ஓமை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். தம்பி கண்டுபிடிச்சிட்டு அந்த அதிகாரத்தை சொன்னாப்புல, ஆனால் வசனங்களை மாற்றி சொல்லிட்டாப்புல. இன்னும் சிலர் பிள்ளைகள் சொன்னாங்க. நான் உங்கள் எல்லாரையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இன்னும் நீங்கள் அதிகமாய் சத்தியங்களை அறிந்து கொண்டு நீங்கள் தேவனுக்குள்ளாக பலப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் ஜபமாக இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக கர்த்தர் அதுக்கான காரியங்களை செய்து கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் சொன்னது போல கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் மெய்யான திருச்சபை எது, அந்த மெய்யான திருச்சபையை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி என்ற காரியத்தை ஒரே ஒரு ஓமை தாங்க. அந்த ஓமையில் ஆண்டவர் அவ்வளோ ஆழார்த்தமாக அந்த சத்தியத்தை வச்சிருக்கிறாங்க. நானும் அந்த வேத பகுதியை பலமுறை வாசிச்சிருக்கிறேங்க. பலமுறை வாசித்து அந்த வேத பகுதியை உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அநேக முறை பல பிரசங்களை கூட எடுத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த வார நிறைவு ஆராதனைக்கு என்னப்பா செய்தி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதபடியில் அமர்ந்த போது அந்த 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 சத்தியம் இருக்குது பாருங்க. அது இதுவரைக்கும் நான் பார்த்த பார்வையிலே இல்லை, முற்றிலும் வேறுபட்டதா ஆவியானவர் என்னை அந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்தும் பொழுது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஆண்டவரே இந்த திருச்சபையை குறித்து இவ்வளோ சொல்லி வச்சிருக்கிறாரா அப்படி என்பதை கண்டு பிரமிப்பதற்கு தேவன் உதவி செஞ்சாருங்க. ஒரே ஒரு வசனம் தாங்க. அந்த ஒரு வசனம் உண்மையான திருச்சபை எது என்பதை கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவ்வளோ அழகா வைத்திருக்கிறாருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? மத்தேயு 13வது அதிகாரம். மத்தேயு 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரத்தில் மொத்தம் எத்தனை ஓமை இருக்கிறதுன்னு யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுங்களா? மொத்தம் எத்தனை ஓமை இருக்குது இந்த 13வது அதிகாரத்தில்? எத்தனை ஓமை அக்கா? 7 ஓமைங்களா? சரி, அவங்க சொன்னது சரிதானா அப்படின்றத ஒருத்தவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த 13வது அதிகாரம் வரும்பொழுது கிறிஸ்து இயேசு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஓமைகளாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 13வது அதிகாரத்தில் வசனம் 10 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த வார்த்தையை சொல்லிட்டு மீண்டும் கிறிஸ்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஓமைகளாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கிறிஸ்து இயேசு சொன்ன ஒரு ஓமை தாங்க உண்மையான திருச்சபை எது, அந்த திருச்சபையை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பதை அவ்வளோ ஆழார்த்தமாக சொல்லி வச்சிருக்கிறாங்க என்பதை பார்க்க முடியுங்க. எங்கே வாசிக்க போகிறோம் பாருங்களேன். மத்தேயு 13வது அதிகாரம் 33வது வாக்கியத்தை நான் வாசிக்க போகிறேன். ஒரே ஒரு வசனம் தாங்க, ஒரே ஒரு வசனம் தான். தம்பி வசனத்தை கூட்டி சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு வசனம் தான். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசித்து பவுல் அப்போஸ்தலன் சொன்னதன் அடிப்படையில் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியங்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த பிரகாரமாகவே என்ன செய்ய போறோம்னா, இந்த வசனத்தை ஆவிக்குரியவைகளோடு ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா இதில் தேவன் வைத்திருக்கிற சத்தியம் என்ன என்பதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும். 33 நான் வாசிக்கிறேன். வேறு ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஒரே ஒரு ஓமை தாங்க. ஆண்டவர் ரொம்ப எளிமையாக சொல்றாங்க, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு
ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து என்ன செய்தாங்களாம்? 3 படி மாவிலே, அந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிக்கணும், முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லிட்டார். இந்த ஓமையை சொல்லிட்டு மீண்டும் 34வது வசனத்தை பாருங்களேன். இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஓமைகளாக பேசினார், ஓமைகளை அன்றி அவர்களோடு பேசவில்லை. வசனம் முடிஞ்சுங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விளக்கத்தை எங்கேயாவது கிறிஸ்து பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதே அதிகாரத்தில் தேடுறேன், பக்கத்து அதிகாரத்தை தேடுறேன், அந்த புத்தகத்தை தேடுறேன். எங்க தேடியும் அதற்கான விளக்கத்தை கிறிஸ்து என்ன பண்ணல அப்படின்னா கொடுக்கவே இல்லை. அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி படிக்கும் பொழுது எப்படிப்பட்ட அற்புதம் கிடைக்கும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். அந்த 2வது அதிகாரத்தில் தான் பவுல் அப்போஸ்தலன் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்றார். எங்க வாசிக்க போறோம் பாருங்களேன். 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அங்க கிறிஸ்து சொன்னாரு, ஏன் இவங்களோட ஊமைகளா பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரு, பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள்பா, அது உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. யாருக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னா, யார் தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆண்டவரோடு பயணிக்கிறாங்களோ அவர்கள் அந்த வெளிச்சத்தை பெறும்படியாக அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. மீண்டும் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு, கீழே வாசிக்கிறோம் பாருங்களேன். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இந்த ஒரே ஒரு மெத்தடு தாங்க அந்த ஒரு ஓமையில் இருக்கிற சத்தியத்தை பிரித்து கொடுத்துச்சு. என்ன மெத்தடு? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி படிக்கிறோம். மனுஷனுக்குள்ள ஆவி எப்படி மனுஷனுக்குரியவைகளை அறியுமோ அதே போல தேவனுடைய ஆவி இருந்தால் மாத்திரம்தான் தேவனுக்குரிய காரியங்களை அறிய முடியும். கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் இல்லாம இங்க உள்ள சத்தியத்தை வெறும் மனுஷனால புரிந்து கொள்ளவே முடியாது. நானும் அப்படிதாங்க அந்த 13வது அதிகாரத்தில் அந்த 33வது வசனத்தை இங்க புரட்டி பார்க்குறேன், அங்க புரட்டி பார்க்குறேன், யாராவது பேசியிருக்கிறாங்களா பார்க்குறேன், ஒன்றும் இல்லைங்க. அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொன்ன அந்த விதிமுறைகளை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் போது அப்படிதான் வாசிக்கிறது உண்டு. ஆண்டவருடைய ஆவியானுடைய ஒத்தாசையோடு பயணித்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அதில் உள்ள மிகப்பெரிய ரகசியத்தை தேவன் எனக்கு கொண்டு வந்து முன்னாடி வச்சாருங்க. அப்படியே கண் திறக்கப்பட்டது போல அந்த சத்தியம் வெளிப்பட்ட போது எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. ஸோ இதில் இந்த 13வது அதிகாரத்தில் என்ன காரியம் இருக்கிறது, எப்படி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்மந்தப்படுத்தி படிக்க முடியும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க போகிறோம். இந்த 33வது வசனத்தில் கொஞ்சம் தனித்தனியாக பிரிச்சிடறேங்க நான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ புளித்த மானா என்ன நம்ம கொஞ்சம் தேடி படிக்கணும். புளித்த மான் என்ன தேடி படிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் அதில் என்ன ஆண்டவர் சொல்ல வரார் என்பதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்த காரியத்தை பாருங்களேன். அதை ஒரு ஸ்திரீ எடுத்து, அப்போ ஒன்று புளித்த மாவுனா என்னன்னு படிக்கணும், ரெண்டாவது ஒரு ஸ்திரீ எடுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை என்ன பண்ணுங்க, தேடி படிக்கணும். அடுத்தது என்ன வருதுன்னு பாருங்களேன், முழுவதும் புளிக்கும் வரைக்கும். அப்ப ஒரு ஸ்திரீ அப்படின்னு பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்கன்னா அந்த எடுத்து முழுவதும் புளிக்கிற வரைக்கும் அப்படின்றாங்க. அப்ப முழுவதும் புளிக்கிற வரைக்கும்னா என்ன அர்த்தம் அப்படி என்பதை தேடி படிக்கணுங்க. அதுக்கு அடுத்த காரியம் பாருங்களேன், 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். இந்த 3 படி மா என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரே ஒரு வசனம் தாங்க, தனித்தனியாக கொஞ்சம் பிரித்து படிக்க போகிறோம். எத்தனை காரியத்தை படிக்க போகிறோம்னா 4 காரியத்தை படிக்க போகிறோம். முதலாவது புளித்தமானா என்னன்னு படிக்கணும்.
இரண்டாவது ஸ்திரீ என்றால் என்னன்னு படிக்கணும். மூன்றாவது முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த முழுவதும் புளிக்கும் வரைக்கும்னா என்னன்னு படிக்கணும். நாலாவது 3 படி மாலே அப்படின்னு சொன்னாங்களே, அந்த 3 படி மா என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு இந்த 4 காரியங்களை படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஊமையில தேவன் எப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற சத்தியத்தை வச்சிருக்கிறார் என்பது ஈஸியா விளங்கி கொள்ள முடியும். நான் இப்போ கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி ஸ்திரீயிலிருந்து ஆரம்பிச்சிடுறேங்க. ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் யாரை எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படி என்பது நமக்கு நல்லாவே தெரியும். யார் அங்கே குறிக்கக்கூடியதா இருக்கிறது? சபை. வசனம் யாராவது சொல்ல முடியுங்களா? எனக்கு ஒரு வசனம். ரைட்டு தான், கருத்து வந்துடுச்சு. செவன்த் டே அட்வென்டிஸ்ட்கள் கருத்துக்கள் முந்துவதற்கு முன்பாக எது முந்தும்? வசனம் முந்தும். வசனம் இல்லாம கருத்து வராது. அதே போல சொல்லுங்க, ஸ்திரீ என்பது சபையை குறிக்கக்கூடியதா இருக்குதுன்னா வசனம். 2 வசனம் கொடுக்குறேங்க, 2 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54வது அதிகாரம் 5, 6 ஒருத்தவங்க வாசிங்க. மற்றொருத்தவங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. 2 வசனம். ம் 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 ஆமாங்க. ஓகே, இங்க பாருங்க, இந்த வசனத்துல மனம் நொந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்றாங்க, சிருஷ்டிகரே உன் நாயகர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாயகர் யார் நமக்கு நல்லாவே தெரியும், தேவன் தான் நாயகர். அப்ப மனம் நொந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி யாரை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? திருச்சபையை, இஸ்ரவேல் திருச்சபையை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதுமே கிறிஸ்து ஒரு காரியத்தை ஒரு வசனத்தை வச்சு முடிவுக்கு விட மாட்டாங்க. 1 அல்லது 2 சாட்சிகள் இருந்தாதான் ஒரு காரியத்தை நிறைவேற்ற கொண்டு வர முடியும். அப்ப இன்னொரு சாட்சியும் பார்க்க போறோம். ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? வசனம் சொன்ன பாத்தீங்களா? கொரிந்தியர் புத்தகத்தில் எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஓகேங்க. ஓகே, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு. அப்ப இங்க புருஷன் யாரு? கிறிஸ்து. பவுல் யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு? சபையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப 2 வசனங்களை வச்சு நம்ம முடிவுக்கு வரோம். என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னா, ஸ்திரீ என்பது எதை குறிக்குதுங்க? சபையை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஸ்திரீ என்பது சபை. ஏதோ ஒரு சபை இருக்குது அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. இப்ப 2வது ஒரு காரியத்தை படிக்க போறோம். புளித்தமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்களா? புளித்தமா என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது? வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா ரொம்ப தெளிவா புரியுங்க. யாருக்காவது வசனம் ஞாபகம் இருக்குதுங்களா? 1 கொரிந்தியர் 5, 7, 8 என்னங்க இருக்குது அதுல? ஓகே, நான் ஒரு வசனத்தை சொல்றேன், வாசிக்கிறீங்களா? புளித்தம்மா என்பதை கிறிஸ்து அப்படியே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு 16வது அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிக்க போறோம். கவனமா கவனிங்களேன், நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. மத்தேயு 16:6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மா குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். என்ன சொன்னார்களாம்? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மா குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். புளித்த மா அப்படி என்பது பரிசேயர் சதுசேயர் கிடையாதுங்க. ஆண்டவர் இன்னொரு படி போய் சொல்றாரு. எங்க சொல்றாரு? வசனம் 11 பாருங்க. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அடுத்தது ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப புளித்தமா என்பது என்னங்களா? உபதேசம். 2 விஷயத்தை படிச்சிட்டோம். 1 ஸ்திரீனா என்னன்னு படிச்சிட்டோம். ஸ்திரீ என்பது யாருங்க? திருச்சபை. 2வது புளித்தம்மானா என்னன்னு படிக்கிறோம். புளித்தம்மா என்பது என்னதுங்க? உபதேசம், ஒரு சத்தியம், ஒரு ட்ரூத் அப்படின்ற விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்ப இந்த அந்த புளித்தம்மா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ புளித்த மாவை எடுத்து 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? மா என்பது வேதாகமத்தில் எதங்க குறிக்கும்? மாவு. மாவிலே அப்படின்னு சொல்றாங்க.
மாவு என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும்? மாவு என்பது எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு தெரியுங்களா? மாறுதரை வேத வாசிப்பு, அதனால தான் வாசித்தோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் எடுத்து வாசித்தோம் இல்லைங்களா? ஆபிரகாமை நோக்கி 3 புருஷர்கள் வந்தாங்க. அவர் கூடாரத்துக்குள்ளே போய் சாராள் கிட்ட சொன்னார். சாராள் என்ன செஞ்சாங்க? 3 படி மாவை எடுத்து அப்பம் செய்தார்கள். இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கிறேன். அப்பம் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? நமக்கு வசனம் நல்லா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? மத்தேயு 4வது அதிகாரத்தில் என்னங்க வசனம்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஸ்திரீ என்பது திருச்சபை, புளித்தம்மா என்பது உபதேசம். இன்னும் ஒரு படி போய் பார்க்குறோம். மா என்பது எதற்கு பயன்படுகிறதுனா அப்பத்திற்கு பயன்படுகிறது. அப்பம் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனா தேவனுடைய வார்த்தை. அப்படியே படித்த எல்லா விஷயத்தையும் அப்படியே நூலாக கோக்க போகிறோங்க. எப்படி நூலாக கோக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீ கிட்ட 3 படி மா இருக்குது. அந்த 3 படி மாவை எதுவாக மாற்றுறாங்க? அப்பமாக மாற்றுறாங்க. இப்போ அப்பமாய் மாற்றப்படுவதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அது முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதற்குள்ளே அடக்கி வைத்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, எல்லா சத்தியங்களும் ஒரு திருச்சபைக்குள்ளாக அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சபை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த திருச்சபை 3 படி மாவை வைத்து கொண்டிருக்கிறது. 3 படி மா என்பது 3 விதமான சத்தியம், 3 விதமான படிநிலை அப்படின்னு சொல்கிறாரு. நான் இந்த சத்தியத்தை படிச்சுட்டு, யாருப்பா இந்த 3 பார்ட்ஸ் மெசேஜை வச்சிருக்கிற கூட்டம்? ஆண்டவர் வேற இப்படி சொல்லிட்டாரே, 3 படி சத்தியத்தை வச்சிருக்கிற கூட்டம் எது அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா திருச்சபையினுடைய உபதேசங்களையும் பிரித்து போட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய டாக்டரினையும் தனித்தனியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு திருச்சபையில் கூட கண்டுபிடிக்கவே முடியல 3 படி சத்தியத்தை. அது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 3 படி சத்தியம், அந்த 3 படிநிலையான சத்தியம், அதுதான் உண்மையான திருச்சபை, அதுதான் உண்மையான ஸ்திரீ, அதுதான் உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அந்த 3 படி சத்தியம் உள்ள திருச்சபை எதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? எதுங்க? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச். இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை ஆண்டவர் அவ்வளவு துல்லியமா அவருடைய காலத்துல உண்மையான திருச்சபை எது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவகிட்ட 3 படி மாவு இருக்கிறது. அந்த 3 படி மா முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அவ அடக்கி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி உபதேசத்தை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறாரு. 3 படிநிலையான உபதேசம் ஒரே ஒரு திருச்சபை கிட்ட தான் இருக்குது. அந்த திருச்சபை எது தெரியுங்களா? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. வேற யாருக்கிட்டையுமே இந்த இது காரியங்கள் கிடையாதுங்க. இந்த சத்தியத்தை படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. ஆண்டவர் எவ்வளோ நுட்பமா அங்கே சொன்னார் பார்த்தீங்களா? ஏன் ஆண்டவரே ஊமைகளாக பேசுகிறீங்க? எப்பா, பரலோகத்துக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே ரகசியங்களாக இருக்குதுப்பா, அவங்களுக்கும் அருளப்படலை, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஆவியானவருடைய ஒத்தாசையோடு, தேவ ஆவியானுடைய கிருபையோடு நாம் வேதாகமத்தை கண்ணோக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் கிறிஸ்துவானவர் நமக்கு முன்பதாக உடைத்து காட்டுகிறார். கடைசி காலத்தில் எது உண்மையான திருச்சபை என்பதை தேவன் அவ்வளவு ஆழார்த்தமாக வச்சிருக்கிறார். இன்னொரு கருத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் எத்தனை மூல உபதேசங்கள் எத்தனை தெரியுங்களா? எத்தனைங்க? 28. இந்த 28 மூல உபதேசங்களும் நம்முடைய முன்னோர்கள் எங்கிருந்து பிரிச்சாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு 3 உதாரணம் சொல்றேன். நிறைய பார்க்க முடியும். நம்ம ஓய்வு நாள் எதுக்குள்ள இருக்குது? நியாய தீர்ப்பு எதுக்குள்ள இருக்குது? இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னா, அங்க தொழுகை அப்படின்ற காரியங்கள் மாத்திரமல்ல, இறைவன் யார் என்பதையே, இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதையும், இறைவன் என்பவர் யார் என்பதை புரிந்து கொள்வதும் எல்லா உபதேசமும் எதுக்குள்ள அடங்கி இருக்கிறது அப்படின்னா முத்தூதுவினுக்குள்ள அடங்கி இருக்குது. ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு முத்தூது அறிவிங்கன்னு சொல்றாரு அப்படின்னா, முத்தூதுவின் செய்தி ஒரு ஆத்மாவுக்கு போகுது அப்படின்னா 28 மூல உபதேசங்களும் அந்த 3 செய்திக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமே, ஒட்டுமொத்த சத்தியங்களும் 3 சத்தியத்திற்குள்ளாக தேவன் அடக்கி வச்சிருக்கிறாரு. இந்த 3 படிநிலையான சத்தியங்களை எந்த ஆத்மா புரிந்து கொள்கிறதோ அந்த ஆத்மா உண்மையான திருச்சபையை கண்டடைவதற்கு வாய்ப்பு உள்ளது.
முத்தூதுவை பற்றி ஒரே ஒரு ஓமை வேதாகமத்தில் இருக்குது. அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 33வது வாக்கியம். இன்னைக்கு ஒரு முறை என்னுடைய நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் சொன்னார், பிரதர் நாங்களாம் ஆவிக்குரிய திருச்சபை, எங்கள் திருச்சபை தான் உண்மையான திருச்சபை அப்படின்னு அவர் சொன்னாருங்க. இன்னொரு நண்பர்கிட்ட பேசும்பொழுது அவர் மற்ற திருச்சபையில் இருக்கிறவர், அவர் சொன்னார், நாங்கள் தான் கடைசி கால திருச்சபை, நாங்கள் தான் உண்மையான திருச்சபை, பாருங்க எங்கள் மத்தியில் தான் ஆவியான வெளிப்படுறாரு, இவ்வளோ அற்புதம் செய்கிறோம், இவ்வளோ அடையாளம் செய்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டேன், பிரதர் உங்கள் சபையை பற்றி பைபிள் சொல்லுதா அப்படின்னு கேட்டேன். நான் பின்ன சொல்லலையா, நாங்கள் தான் லவோதிக்கா திருச்சபை அப்படின்னாரு. சரிங்க, லவோதிக்காவுடைய திருச்சபை நீங்கன்னு சொல்கிறீங்க, வேற எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு வார்த்தையும் வரல. இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு போங்க அப்படின்னு சொன்னார், இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறார். போன வாரத்தில் முந்தின வாரம் நினைக்கிறேன், இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை பற்றி ஒரு அதிகாரமே பேசுது அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை படித்தோம். எந்த அதிகாரங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம். அதே போல உண்மையான திருச்சபை எது, மீதமான திருச்சபை எது என்பதை கண்டுபிடிப்பதற்கு தேவன் ஒரு உமையை சொன்னாரு. அந்த ஒரு உமையும் 3 தூதுகள் எந்த திருச்சபையிடம் இருக்கிறதோ அதுதான் உண்மையான திருச்சபை. 3 தூது இல்லாத திருச்சபை தேவனுடைய திருச்சபையை மாறவே முடியாது. தேவன் இந்த பூமியில பேச வேண்டும் என்றால் அவருடைய திருச்சபையின் மூலமா தான் பேச முடியும். அப்போ தேவன் திருச்சபையின் மூலமா பேசணும் அப்படின்னா திருச்சபைக்கு சத்தியத்தை கொடுக்கணும். அந்த சத்தியத்தின் மூலமா தான் தேவன் பேச முடியும். அப்படின்னா இன்னைக்கு கடைசி காலத்து மக்களுக்கு எச்சரிப்பை எந்த சபையின் வழியா, எந்த சத்தியத்தின் வழியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு? கிறிஸ்து சிலுவையில் மாண்டாரு, கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மாண்டு அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற காரியங்கள் மாத்திரமே இன்னைக்கு அநேக திருச்சபைகள் இருக்குது. ஆனா வரக்கூடிய காலங்களில் என்னென்ன ஈவென்ட்ஸ் வரப்போகுது, தேவன் இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற எல்லா காரியங்களையும் ஒரே ஒரு திருச்சபைக்கு தான் ஏற்படுத்தினாரு. அது இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை. இந்த திருச்சபை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை, தி அப்பாயிண்டட் சர்ச். தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஆண்டவருடைய ஒட்டுமொத்த பாரத்தையும் ஒரு திருச்சபையின் மீது வைத்திருப்பார். அப்படின்னா அந்த திருச்சபை இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை, அந்த திருச்சபை இந்த மீதமான திருச்சபை. இந்த திருச்சபை தான் தேவன் ரட்சிப்பின் செய்தியை உலகத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. என்ன கேள்வி தெரியுங்களா? மூளைக்கு மூளைக்கு எல்லா பகுதிகளிலும் சுவிசேஷ கூட்டம், நற்செய்தி கூட்டம் அப்படின்னு சொல்லி 2000 வருஷங்களாக எத்தனையோ கூட்டங்கள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. மீட்டிங் மேலே மீட்டிங்க, கன்வென்ஷன் மேலே கன்வென்ஷன் போய்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் ஏன் உலகம் முடிவுக்கு வரல தெரியுங்களா? ஏங்க உலகம் முடிவுக்கு வரல? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த சுவிசேஷம் என்பது வேற ஒன்றும் இல்லை, நித்திய சுவிசேஷம். அந்த நித்திய சுவிசேஷம் எதுக்குள்ள இருக்குது? முத்தூதுக்குள்ள முதலாம் தூது நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து இந்த உலகத்திற்கு மிருகத்தின் முத்திரையை சொல்றதுக்கு முன்னாடியும் பாபிலோன் விழுகையை பற்றி சொல்றதுக்கு முன்னாடியும் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய கடமையை தேவன் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு? நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. அன்பானவர்களே, இந்த திருச்சபையில் தேவன் என்ன ஒரு அங்கத்தினராய் வைத்திருப்பது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆண்டவர் இந்த திருச்சபையில் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்து வச்சிருக்கிறது அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு உண்மையான திருச்சபை, உண்மையான சத்தியம் தெரியாத அநேக நபர்கள் வெளியில் ஏங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்னும் தேடலோடு பல கோடி மக்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு உபதேசத்தை கேட்குறாங்க, ஆமாம் இதுதான் நல்லா இருக்குது, இதுதான் உண்மையான சபைன்னு அங்கே போகிறாங்க. திரும்ப இன்னொருத்தவங்க இன்னொரு உபதேசத்தை சொல்றாங்க, அந்த உபதேசத்தை கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது, இல்லை இல்லை இதுதான் ஆவிக்குரிய சபை அப்படின்னு அங்கே போறாங்க. இந்த தேடல் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறதுங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளோ கிருபையா இந்த உண்மையான சத்தியத்துக்குள்ளும் இந்த உண்மையான திருச்சபைக்குள்ளேயும் உங்களை என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அப்படின்னா நாம் எந்த விதத்தில் பாக்கியவான்கள் என்பதை சிந்திச்சு பார்க்குறோமா? ஆண்டவர் சொல்கிறாங்க வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில், எப்பொழுதுமே சில மரணங்கள் நிகழும்போது தான் அந்த வசனத்தை சொல்வது உண்டு. இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றது உண்டுங்க.
1844 ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே 1840 இருந்து இந்த முத்தூதுவின் செய்தி தொடர்ச்சியாக பிரசங்கிக்கப்பட்டு 1840 இருந்து யாரெல்லாம் இந்த முத்தூதுவின் செய்தியை கேட்டு ஒருவேளை அவங்க கிறிஸ்துவுக்குள்ள நித்திரையா இருக்கலாம், அவங்களாம் யாருங்களா? பாக்கியவான்கள். ஏங்க மரிச்சவங்களே பாக்கியவான்கள் பைபிள் சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நீங்கள் நானும் யாருங்க? பாக்கியவான்கள். தேவன் இந்த சத்தியத்தையும் இந்த சபையும் நம்ம கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அவ்வளோ பெரிய காரியங்கள்ங்க. இந்த சபையை குறித்து கடந்த 6 மாதம் நான் உட்காந்து ஒரு பெரிய ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த திருச்சபை எப்படி பிறந்தது, இந்த திருச்சபை எப்படி வளர்ந்தது, இன்னைக்கு பல நாடுகளில் இருக்குதே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பாருங்களேன், ஏகப்பட்ட தியாகங்க. அதனால தான் டிவைனில் ஒரு வார்த்தை சொன்னேன், தியாகத்தினால் தொடங்கப்பட்ட திருச்சபை தியாகத்தினாலே முடியும். இந்த திருச்சபையுடைய ஊழியம் தியாகத்தினால தொடங்கப்பட்டுச்சு, தியாகத்தினால தான் முடிய போகிறது. எத்தனையோ முன்னோர்கள் இந்த சத்தியம் உலக மக்களுக்கு சென்றாக வேண்டும் என்பதற்காக இந்த திருச்சபைக்காக தங்களுடைய எல்லா ஆஸ்திகளையும் அழித்து கூட இந்த சத்தியத்துக்காக நின்று எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறாங்க. எங்க இந்த திருச்சபை உருவாகும் போதே இவ்வளோ தியாகம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முடிவு காலத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அக்னியும் கந்தகமும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆயத்தப்பட்டாயிடுச்சுங்க. அந்த அக்னியும் கந்தகமும் அநேக மக்களுக்கு இரையாக போறாங்க அப்படின்னு நினைக்கிற நம்ம எவ்வளோ தியாகத்தை செஞ்சு ஆத்துமாக்களை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமை நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார்ல ஆண்டவர். ஏன் இந்த மீதமான திருச்சபையை, ஏன் இந்த உண்மையான சத்தியத்தை தேவன் நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறார் அப்படின்னா நம் மீது சுமந்திருக்கிற கடமை மிகவும் பெரியது. இந்த ஆலயத்தில் வெறுமையா ஒரு நபர் வந்து வெறுமையா உட்காந்து போறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் சத்தியத்தை அறியாதவர்கள். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் விசுவாசிகள்னு யாரும் சொல்லிடாதீங்க. ஏன் தெரியுங்களா? இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்றமே, ஆசாரியனுக்கு என்ன வேலை? தேவனுடைய ஊழியத்தை செய்யறதான வேலை. ஆண்டவர் இந்த முடிவு காலத்தில் இந்த முடிவு கால ஊழியத்தை யாரை நம்பி ஒப்படைச்சிருக்காரு தெரியுங்களா? இந்த திருச்சபையில் இருக்கிற உங்களையும் என்னை நம்பி ஒப்படைச்சிருக்கிறாருங்க. ஆண்டவருடைய ஏக்கம் பாரமெல்லாம் என்ன தெரியுங்களா? என் பிள்ளை போய் இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிடாதா, என் பிள்ளை போய் இவங்க கிட்ட இந்த சத்தியத்தை பேசிடாதா, ரொம்ப நாள் எது உண்மையான சத்தியம் எது உண்மையான சபை தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்க கிட்ட போய் பேசுறாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இவ்வளோ பெரிய பாரத்தை நம்ம மீது வைத்திருக்கிறார் அப்படின்னா நம்ம இந்த காலத்தில் எவ்வளவாய் செயல்பட வேண்டியிருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒருத்தவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஓட முடியலன்னு வச்சுங்களேன், அடுத்த நபர் இருப்பாங்க, அவங்க கையில் இருக்கிற ஸ்டிக்கை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியாக இந்த திருச்சபை இஸ்ரவேலர்கள் கையில் இருந்து படிப்படியாக மாறி ஆதி இஸ்ரவேலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள், நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டிக்கு யார் கையில் இருக்குது தெரியுங்களா? யார் கையிலங்க? நான் ஒரு கேள்வி கேட்குற தப்பாக நினச்சிடாதீங்க. ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறவங்க எவ்வளோ தயாராவாங்கல்ல, அவங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கும், அவங்களுடைய அந்த பயிற்சி காரியங்கள் எப்படி இருக்கும், இந்த ஓட்டத்தை முடிச்சிடணும் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் வாழ்க்கையில் தியாகம் பண்ணுவாங்கல்ல. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஓட்டத்தை முடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாருன்னா இன்றைக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒட்டுமொத்த பரலோகத்தின் பாரமும் யார் மேலே இருக்குது அப்படின்னா இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற உங்கள் மேலே என் மேலே இருக்குதுங்க. ஆண்டவர் ஒட்டுமொத்த நம்பிக்கை யார் மேலே வச்சிருக்கிறார் அப்படின்னா உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கிறாருங்க. ஆண்டவரை நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குதுங்க. தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குதுங்க. உண்மையான திருச்சபை இதுதாங்க, உண்மையான சத்தியம் இதுதாங்க. ஆனால் உண்மையான திருச்சபையும் சத்தியத்தையும் தெரிந்து கொண்ட நான் இந்த உண்மையான சத்தியத்துக்கு சாட்சி பகர்றனா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த சத்தியத்தின் மூலமாய் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த சத்தியத்தை கேட்ட நாம், இன்னைக்கு முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த சத்தியத்துக்காக என்ன சாதிக்க போறோம் என்பதை தேவ சமூகத்தில் தாழ்த்தி நம்மளை ஒப்படைப்போம். கேட்ட சத்தியத்தையும் உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த நல்லதொரு ஆராதனை முடிக்கும் வண்ணமாக சீயோன் நினைகீதம் புத்தகத்தில் 152வது பாடல் 150